सबको नमस्कार. யாரெல்லாம் ஹிந்தி லேர்ன் பண்ணும்போது இந்த ஸ்ட்ரகிள் ஃபீல் பண்ணியிருக்கீங்கன்னு தெரியல. மே வந்தா எதுல எண்ட் பண்ணணும்? தும் வந்தா எதுல சென்டென்ஸ முடிக்கணும்? ஆப் வந்தா, ஓ வந்தா இதெல்லாம் கண்டிப்பா பிகினருக்கு ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணக்கூடிய இடம். பட் அதெல்லாம் ஒண்ணுமே இல்ல. நம்ம ஒன்ஸ் லேர்ன் பண்ணாலே அது நமக்கு அது ஈஸி தான். பட் நம்ம அந்த லாங்குவேஜ் புதுசுங்கிறதுனால கொஞ்சம் கன்ஃப்யூஸ் ஆகுறோம். அப்படி நீங்க நினைக்காம இது ஒரு லாங்குவேஜ் தானே அப்படின்னு நினைச்சு நம்ம லேர்ன் பண்ணா கண்டிப்பா எதுவுமே நமக்கு சக்சஸ் தான். ஸோ யாரெல்லாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்களோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. உங்களுக்கான டெய்லி வீடியோஸ் மறக்காம உங்களுக்கு வரும். இப்போ வாங்க, இன்னைக்கு நான் உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு அழகான வேர்ட் தூஸ்ரா. தூஸ்ரானா வேறு, மற்ற, இன்னொரு, இப்படி எல்லா மீனிங்கும் கொடுக்கும். இது ஒரு அழகான பியூட்டிஃபுல்லான வேர்டு. வாங்க இதோட சென்டென்ஸ் வச்சு நம்ம பார்ப்போம். அப்ப இன்னுமே நமக்கு நல்லா எந்த இடத்துல இதை யூஸ் பண்ணலாம், எப்படி எல்லாம் இது யூஸ் ஆகுங்கிறது அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இது வேற போன். இதை எப்படி நம்ம சொல்றது? ஏ தூஸ்ரா போன் ஹே. ஏ தூஸ்ரா போன் ஹே. இது வேற புக்கு. ஏ தூஸ்ரி கிதாப் ஹே. ஏ தூஸ்ரி கிதாப் ஹே. இவங்க மற்ற ஸ்டூடெண்ட்ஸ். ஏ தூஸ்ரே ஸ்டூடெண்ட்ஸ் ஹே. ஏ தூஸ்ரே ஸ்டூடெண்ட்ஸ் ஹே. இதுல நீங்க நோட் பண்ணிருப்பீங்க தூஸ்ரா, தூஸ்ரி, தூஸ்ரே. ஏன் அப்படி நம்ம தூஸ்ரா, தூஸ்ரி, தூஸ்ரேன்னு சொல்றோம்? தூஸ்ரான்னு ஒரு வேர்டு தானே பார்த்தோம். எதனாலனா இதுதான் நான் சொன்னேன், ஜெண்டர். இந்த ஹிந்தியே ஒரு ஜெண்டர் பேஸ்ட் லாங்குவேஜ். ஸோ நம்ம ஜெண்டர் வச்சு இது தூஸ்ரா, தூஸ்ரி, தூஸ்ரேன்னு மாறுது. கண்டிப்பா நம்ம ஜெண்டர் லேர்ன் பண்ணிட்டு இந்த லாங்குவேஜில் நம்ம சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணும்போது இது ரொம்ப ஈஸியா இருக்கும். நெக்ஸ்ட் வாங்க, உங்களுக்காக கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கேன். வேறு போன் இருக்கா அப்படிங்கறத கியா தூஸ்ரா போன் ஹே. அடுத்து வேற புக் இருக்கா அப்படிங்கிறதுக்கும் கியா தூஸ்ரி கிதாப் ஹே. புக்ஸ் போனுக்கு மட்டும் இல்ல, வேற எதுக்குனாலும் நம்ம இந்த மாதிரி பேட்டர்ன்ல தான் நம்ம கேட்கணும். நமக்கு ஒரு வேர்டு எடுத்துட்டா அதுல நம்ம எப்படி சென்டென்ஸ் வருது, எப்படி கொஸ்டின் வருது, எப்படி நெகட்டிவ் சென்டென்ஸ் வருதுன்னு நம்ம பார்த்துட்டோம்னா அடுத்தடுத்த சென்டென்ஸ் கிட்டத்தட்ட இதே மாதிரி தான் வரும்னு நமக்கு அப்படி சென்டென்ஸ் ஃபார்ம் பண்றதுல ஒரு டவுட்டே வராது. ஏன்னா நமக்கே ஒரு ஐடியா, ஓகே ஒரு வேர்ட்னா அது இப்படிதான் சென்டென்ஸ் ஃபார்ம் ஆகுங்கிற ஒரு ஐடியா நமக்கு கிடைச்சிரும். வாங்குங்க தூஸ்ரா வச்சு நெகட்டிவ் சென்டென்ஸ் பார்த்துடலாம். வேற போன் இல்ல, இதை எப்படி தூஸ்ரா வச்சு சொல்லலாம்? தூஸ்ரா போன் நஹி ஹை. தூஸ்ரா போன் நஹி ஹை. வேற புக் இல்ல, தூஸ்ரி கிதாப் நஹி ஹை. தூஸ்ரி கிதாப் நஹி ஹை. வேற வழி இல்ல, தூஸ்ரா ராஸ்தா நஹி ஹை. நம்ம தூஸ்ரா வச்சு சென்டென்ஸ் மேக் பண்றது, எப்படி நம்ம தூஸ்ரா வச்சு கொஸ்டின் வரும், எப்படி நெகட்டிவ் சென்டென்ஸ் ஃபார்ம் ஆகும், எல்லாமே பார்த்துட்டோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ இது உங்களுக்கான டைம். இந்த வீடியோவை நீங்க ஸ்கிப் பண்ணாம பார்த்திருந்தா இந்த சென்டென்ஸ்க்கு உங்களால ஆன்சர் பண்ண முடியும். இன்னொரு புத்தகம் இருக்குதா, இதை எப்படி தூஸ்ரா வச்சு கேட்கறதுன்னு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. வெறும் யூடியூபை பார்த்து மட்டும் ஹிந்தி பேசிடலாமா அப்படின்னு கேட்டா முடியாதுங்க. கண்டிப்பா உங்களுக்கு ஒரு கிளாஸ் வேணும், டியூட்டர் வேணும். மறக்காம உங்களுக்கு கிளாஸ் வேணும்னா தமிழோபீடியாவை காண்டாக்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தன்யவாத்.